ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவரோட ஒரு நாள் நடக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவரோடு நம்ம நடப்போமானால், ஆண்டவரோடு நடக்கிறதுனா என்னங்க? அவரோடு பேசுகிறது, வேதத்தை எடுத்து தியானிக்கிறது, இந்த வார்த்தையின்படி வாழுகிறது, ஜெபம் செய்வது, அதுதான் ஆண்டவரோடு நடக்கிறது என்பது அர்த்தம். ஆண்டவரோடு நடந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிரச்சனை, போராட்டங்கள் பல விதத்தில் வந்தாலும், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைமையில் வந்தாலும், இதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொள்ளும் புதிய வழியையும் ஆலோசனையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் கொடுத்து உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்த இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அவரோட நேரம் செலவிட்டீங்கன்னு சொன்னால் அவர் ரொம்ப அழகாக உங்களை நடத்துகிறத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் ஸ்டக்கப் ஆயிடுவாங்க பாதியிலே, ஆலோசனை இல்லாமல் பாதியிலே எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் அப்படியே மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஆண்டவரோடு நடந்து பாருங்கள். ஆண்டவரோடு நடந்து பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவரை இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை உங்களோடு பேசும். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறது போல் உலகம் நிறைய அட்வைஸ் கொடுக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, காலீக்ஸு நிறைய அட்வைஸ் கொடுக்கும். அந்த அட்வைஸ்லாம் சில நேரத்தில் எல்லாமே நல்லதாக இருக்குமான்னுலாம் சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிரும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற ஆலோசனை அவர் தருவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உங்களுக்கு ஆலோசனை தரவர் போதுமானவராக இருக்கார். கைட் பண்ணுவார். ஆமாம், இடது பக்கத்தில் வடது பக்கத்தில் போகும்போது இதுதான்ப்பா வழி, இதில் போ அப்படின்னு சொல்லுவார். அதை எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க? அவரோட நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஆகவே இந்த காலவெளியில் ஒருவேளை எனக்கு ஆலோசனையே தருகிறதுக்கு எனக்கு தகப்பன்னு சொல்ல யாரும் இல்லை, ஃப்ரெண்டுன்னு சொல்ல எனக்கு யாரும் இல்லை. எல்லாரும் என்னை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஆஃபீஸில் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை, காலேஜில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை, என் கணவன் மனைவி ஒரு குடும்பமாக இருந்தாலும் என்னை தேற்றுவதற்கு எனக்கு யாரும் இல்லை. இப்படி இது பண்ணு, இது பண்ணாத இப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. ஒருவேளை எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில், கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் என்னை ஆலோசனை கொடுத்து என்னை நடத்துவதற்கு யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஒரு வேளை தனித்து விடப்பட்ட ஒரு நபரை போல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஆத்மாவே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். உலக பிரகாரமான உறவுகள் எல்லாம் அது ஒரு லிமிட் தாண்டி அந்த அன்பை காட்ட முடியாது. அது ஒரு லிமிட். அதுதான் அது உலக பிரகாரமான அன்பு என்பதை அது காட்டிடும். என்ன தான் கணவன் மனைவியாக இருந்தாலும், என்ன தான் நம்ம அதிகமாக நேசிக்கிற உறவுகளாக இருந்தாலும், என்ன தான் நண்பர்களாக இருந்தாலும், உலக பிரகாரமான அன்பு இப்படிதான்ப்பான்றதை ஒரு லிமிட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல காட்டிடுவாங்க. அதை தாண்டி போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு வித்தியாசமானது. நம்ம அழிஞ்சு போகணும்னு ஒரு நாள் நினைக்காத ஒரு தகப்பன் இருப்பார். ஆனால் அது நம்ம இயேசு கிறிஸ்து தாங்க. அவர் உங்களை ஆலோசனை கொடுத்து நடத்துவார். அவர் தருகிற ஆலோசனை கன்ஃபியூஷன் இருக்காது, கரெக்டான இடத்துல உங்களை நடத்துவார். உலகம் ஆலோசனை கொடுக்கும், நண்பர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க, உறவுகள் சில நேரத்தில் ஆலோசனை கொடுக்கும். அதை செய்யும் போது இடகுடமான பிரச்சனை, நம்ம குழப்பம் இருக்கும். இதை செய்யலாமா, இதை பண்ணக்கூடாதா, இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே, இதை பண்ணலாமா, அப்படி பண்ணக்கூடாதா, பலவிதமான கன்ஃபியூஷன்ஸு இன்றைக்கி உலகத்தில் இது பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அப்படி தானே. நிறைய கன்ஃபியூஷன்ஸில் நிறைய பேர் ஆலோசனை தரேன்னு சொல்லி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், லைஃபை குறித்து என்ன பண்ணணும்னு தெரியாமல். நான் சொல்கிறேன், இந்த கலவலையில் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறவராக இருக்கிறார். ஆலோசனை தந்து உங்களை நடத்துவார். அவர் கொடுக்குற ஆலோசனை கண்ணை மூடிட்டு நீங்கள் நம்பி போகலாங்க. கன்ஃபியூஷன் இருக்காது. ஆமாம், கன்ஃபியூஷன் இல்லாமல், போராட்டம் பிரச்சனை இல்லாமல் கண்ணை மூடிட்டு அவரை நம்பி பின்னாடி போய் பாருங்கள். ரொம்ப அழகாகவும் நடத்துவார். இந்த காலவெளியில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். எப்படி நடத்துவாராம்? ஆலோசனை தந்து உங்களை நடத்துவார். இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை சொல்லி இந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு நல்ல ஆலோசனை தருவீங்கப்பா. இந்த கோர்ஸ் நான் என்ன எடுக்கணும், என்ன காலேஜ் சேரணும், ஆலோசனை தாங்க. இந்த பிஸ்னஸில் இப்படி லாஸ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை இதில் போட்டால் எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியும், எனக்கு ஆலோசனை தாங்க. குடும்பத்தில் சமாதானம் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே எங்கள் 2 பேருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, இதை நான் என்ன பண்ணணும், உட்காந்து ஆலோசனை கேளுங்க. இன்றைக்கி அதை விட்டுட்டு கூகுள்லேயும் யூடியூப்லேயும் தேடினா ஆலோசனை கிடைக்காது.
ஆலோசனை தருகிற ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்துட்டார். இன்றைக்கி இதை உட்காந்து இந்த வாசிக்கும் போது, தியானிக்கும் போது ஆலோசனை தருவார். இந்த ஆலோசனை நிச்சயமாக அவங்களை வெட்கப்படுத்தாது. குடும்பத்தை ஒன்று சேர்க்கும். இடிக்கப்பட்டிருக்க அவங்க குடும்பம், சமாதானம் இல்லாமல் போயிருக்க அவங்க குடும்பம், இந்த ஆலோசனை உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்க்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானத்தை தரும். ரொம்ப அற்புதமாக கர்த்தர் நடத்துவார். ஹேவ் a blessed day. ஆலோசனை தந்து நான் அவனை நடத்துவேன்னு சொல்கிறார். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.